ஷார்ட் அண்ட் எக்ஸாம் இங்கிலீஷ் தமிழ் மேனுவலாக எழுத போகிறவங்களுக்கு இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது. இப்போ இந்த 2 வீக்ஸ்க்கு வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிப்ஸு தான். ரொம்ப நிறையா ஹார்ட் வேர்ட்ஸாக இருக்கிறதெல்லாம் எழுதாதீங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணுங்கள். மைண்டு எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஈஸியான ஸ்பீட்ஸ்லாம் பண்ணுங்கள். எப்பயுமே ஒரு 3-4 ஸ்பீடை பண்ணி பார்த்துட்டு அந்த பண்ண ஸ்பீட்லேருந்து டிக்டேஷன் போடுங்க. நிறையா அன்வான்டாக எழுதுறது, கஷ்டமான ஸ்ட்ரோக்ஸ் எழுதுறது, அதுக்கப்புறம் அன்னோன் ஸ்பீடாக நிறையா எழுதுறத இந்த டைமிங்கில் எழுதாதீங்க. இந்த 2 வீக்ஸில், இந்த 1 வீக்கில் கூட அன்னோன்லாம் நிறையா எழுதி பாருங்கள். பட் லாஸ்ட் 1 வீக்கில் உங்கள் மைண்ட் எப்படியுமே ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஈஸியான ஸ்பீடாக 2000லேருந்து 2010 வரைக்கும் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நிறையா 2-3 நாள் முன்னாடி எழுதி பார்க்கலாம். அப்படி எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இப்போலாம் வந்து ரீசெண்டாக வந்து 185லேருந்துலாம் வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால் 185 to 190 வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த 7 டேஸுக்கு. அப்புறம் இருக்கிற 7 டேஸில் லாஸ்ட்டு 2 டேஸுக்கு வந்து நீங்கள் வந்து 2025 இப்போ லாஸ்ட்டாக எக்ஸாம் நடந்துச்சுன்னா அந்த 2 இயர்ஸ் கொஷின் பேப்பரை வந்து நல்லா போட்டு பாருங்கள். எல்லா இயர்ஸுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இயர்லேருந்து இருக்கிற ஹார்ட் வேர்ட்ஸ் 10 ஹார்ட் வேர்ட்ஸ் இருந்தால் அதில் 3 to 4 ஹார்ட் வேர்ட்ஸ் இந்த இயரில் கவர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. இங்கிலீஷும் சரி, தமிழும் சரி. அடுத்தது வந்து நான் வந்து செகண்ட் பேப்பருக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.